ஒரு டோலியே 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 100% கமர்ஷியல் செல்லிங் தான், ஓகேங்களா. இதில் வந்து நம்ம பட்டர் வந்து 210 கிராமு, சுகர் 210 கிராமு, அதுக்கப்புறமா மைதா 210 கிராம் எடுக்க போகிறோம். இதில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்காக மார்ஜரின் போடலாமான்னா மார்ஜரின் யூஸ் பண்ணக்கூடாது. இது 100% பட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சாக்லேட் சிப் குக்கீஸ்னாலே அந்த பட்டர் ஃப்ளேவர் இருக்கணும். ரெண்டாவது இதில் நிறைய இருக்குது. சாஃப்டாக பண்ணுறது, சூயியாக பண்ணுறது, கூயின்னு சொல்லுவாங்க, சூயின்வாங்க, நல்ல ஃபுல் க்ரன்ச்சியாக பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நார்மலாக சாக்லேட் சிப் குக்கீஸ்னால் எப்படி இருக்கும்னா, ஒன்று சாஃப்டாக பண்ணலாம், இல்லை மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டராகவும் பண்ணலாம், ஓகேங்களா. இது டிபெண்ட் அப்பான் தான் நம்ம கிளைண்ட்டை பொறுத்து, ஓகேங்களா. சில பேர் வந்து உங்கள் விருப்பம்னு சொல்லிடுவாங்க எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டரான ஒரு சாக்லேட் சிப் குக்கீஸ் தான் இது, ஓகேவா. மேலே மட்டும்தான் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டராக கூயியாகவும் இருக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இருக்கிற சாக்லேட் சிப் குக்கீஸ், டிப்பிக்கலி சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போது 210 கிராம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுங்கள். ப்ரௌன் சுகர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப அந்த கேஸ்டர் சுகர் மாதிரி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அது. ரெண்டாவது இது பீட்டர் வச்சு பட்டரை ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம். ஸோ நம்ம நல்லா வந்து கையிலேயே ஹேண்ட் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி ஓகேங்களா. நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு பேல் கலர் வர வரைக்கும், ஓகே. ரெண்டாவது எதுக்காக வந்து மார்ஜரின் நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, மார்ஜரின் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இது வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ் வந்து நம்ம அப்படியே வைப்போம், அது அப்படியே வந்து ஒரு இதுவாகி ஒரு ஃப்ளாட் குக்கீஸாக நமக்கு வந்து வரும், ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் ஷேப்லேருந்து. இது சின்னதாகவும் பண்ணலாம், பட் சாக்லேட் சிப் குக்கீஸ்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக நம்ம மீடியம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பண்ணுவோம். ஸ்மால் சைஸ் சாக்லேட் சிப் குக்கீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 75 கிராம் அந்த மாதிரி ஒரு டோ எடுக்கணும். இன்னொன்று வந்து மீடியம் சைஸ்னா ஒரு 100 அண்ட் ஹை இன்னும் பெரிய குக்கீஸ்னால் 125 கிராம் நம்மளுடைய அந்த டோ இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சாக்லேட் சிப் குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இது மாதிரி விற்க முடியாது, இது கிலோ கணக்கு அந்த மாதிரிலாம் விற்க முடியாது, பீஸ் ரேட் தான் நம்ம விற்க முடியும், ஓகேங்களா. இது ஒரு குக்கீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து நம்ம 80 ருபீஸ் வரைக்கும் விற்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு செட் பண்ணலாம். நான் ஒரு குக்கீஸ் ரேட்டு படி தான் விற்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து நான் 50 to 80 ருபீஸ்க்கு விற்பேன் ஒரு சாக்லேட் சிப் குக்கீஸு, ஓகேங்களா. ஸோ பேக்கேஜும் தனித்தனியாக ஒரு கவரில் தான் நம்ம ஒரு குக்கீஸ் போடணும், ஓகே. இப்போ பல்காக எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பாக்ஸில் வச்சு கொடுத்தா போதும். இப்போது இது நான் வந்து பட்டர் அண்ட் சுகர் போட்டு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், பீட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது கூட வந்து நம்ம 2 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ்னால் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து சாக்லேட் சங்க்ஸும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சம்மரில் நம்ம சாக்லேட் சிப்ஸு ஆட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். சாக்லேட் சங்க்ஸ் ஆட் பண்ணோன்னா ரொம்ப மெல்ட் ஆகிடும், அது ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்கும், கஸ்டமர் கிட்டே போகும்போது ரொம்ப மெல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிளைண்ட் கிட்டே நம்ம சொல்லிடணும், ஓகேவா. நீங்கள் வந்து சங்க்ஸ் மாதிரி வேணுமா, உங்களுக்கு சாக்லேட் உள்ள இது மாதிரி வேணுமா, இல்லை வந்து சாக்லேட் சிப்ஸ் பண்ணால் போதுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ சில கிளைண்ட் வந்து இல்லை எனக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் கொடுங்கன்னு வாங்க. சில பேர் பரவாயில்ல மெல்ட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு சாக்லேட் சங்க்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு குக்கீஸோடைய ரேட் நீங்கள் 50 to 80 ருபீஸ் விற்கணும். இது வந்து கிலோ மாதிரிலாம் கிடையாது. நம்ம நார்மல் பட்டர் குக்கீஸ்லாம் வந்து கேஜி கணக்கில் சேல் பண்ணுவோம் இல்லையா, இது அந்த மாதிரி சேல் பண்ண முடியாது சாக்லேட் சிப் குக்கீஸ், ஓகே. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து நினைக்கலாம் ஒரு டோலாக இவ்வளோ மல்டிபிள் குக்கீஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டுன்னு. நார்மலாக பேக்கரியிலேருந்து கேக் ஸ்டைலேருந்து எல்லாமே இப்படி தான், ஒரு டோவில் தான் நம்ம வெரைட்டிஸ் பேஸ் எல்லாமே சேம் தான், ஓகேங்களா. அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோன்னா வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள் போடும்போது அதனோட ஃப்ளேவர்ஸ் மாறுது இல்லையா, ஸோ அதனோட ஃபுல் ஃப்ளேவரே மாறுது இல்லையா, அது மாதிரி தான் வந்து
எல்லாமே பேக்கிங்லேயும் சரி ஓகேங்களா. பேஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பேஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி இன்னும் அதிகமாகவே காட்டலாம். ஸோ யாரோ பண்ணி வச்சுருக்கிறத தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ட்ரெண்டிங்கில் இருக்கிறத தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நமக்கு பிடிச்ச மாதிரி கார்னிஷ் பண்ணி நம்ம வந்து சேலும் பண்ணலாம், வீட்டுக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது கூட வந்து 210 கிராம் மைதாவும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஏதாவது வந்து பேக்கிங் சோடா சம்டைம்ஸ் வந்து கிறிஸ்டலாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணுறது வீடியோக்காக தான் நான் பண்ணுறேன், உங்களுக்கு செல்லிங் பர்பஸ்க்காக பண்ணுறது. இது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து சேல் பண்ணுறதா இருந்தால் எப்போவுமே நீங்கள் வந்து இது மாதிரி வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பேக்கிங் பண்ணி இது மாதிரி சின்னதாக சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ சேல் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு பண்ணும்போது நீங்கள் கையில் க்ளவுஸ் இது பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் க்ளீனாக பண்ணாலுமே கொஞ்சம் க்ளவுஸ் போட்டு பண்ணால் தான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா ஹைஜீனிக் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அதை தெரியணும்னு அவசியமும் கிடையாது இல்லையா, தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் நல்லா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஹேண்டை ட்ரை பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஹேண்ட் வாஷோட ஸ்மெல் வந்து இதில் போகும். இப்போது இதை வந்து நல்லா இதே மாதிரி ஹேண்ட் வாஷ்க்கு வச்சு மாவு, இந்த பேக்கிங் சோடா இது எல்லாமே இதில் ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் பேஸு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் 3ஆக டிவைட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா, நீங்கள் வேணும்னா கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிராம் போட்டுட்டு எவ்வளோ இந்த பேஸ் எவ்வளோ கிராம் இருக்கோ அதை 3ஆக அப்படி டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் வந்து இப்போ நான் வந்து கிளாசிக் சாக்லேட் சிப் குக்கீஸு, ரெட் வெல்வெட் சாக்லேட் சிப் குக்கீஸ், அப்புறம் டபுள் சாக்லேட் சொல்லலாம், இல்லைனா வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ் சொல்லலாம். இது வந்து டபுள் சாக்லேட், ஏன்னா கொக்கோ பவுடரும் மில்க் சாக்லேட் நான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் டபுள் சாக்லேட் சிப்பாகவும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 3 வெரைட்டி தான் பண்ண போகிறேன். இது கூட வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வருது இல்லையா, ட்ரிபிள் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸு, அந்த மாதிரி ஃபில்லிங்கோட சாக்லேட் சிப் குக்கீஸ் வருது, இது மாதிரி நிறைய இருக்குது. எது வேணுமோ இதிலேருந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பேஸு. இப்போ வந்து இது ஆக்சுவலாக வந்து நார்மலாக நான் பண்ணணும்னா, இப்போ நான் வீடியோக்கு பண்ணுறதுனால இதை நான் வந்து இப்போ 3ஆக பிரிச்சிருக்கேன் இல்லையா. ஃபஸ்ட்டில் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு 1/4 கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து உங்களோட டேஸ்ட்க்கு இன்னும் அதிகமாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் மினிமம் 1 hour செட் பண்ணி வைக்கணும் பிஃபோர் பேக்கிங்கு. சம்டைம்ஸ் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் நான் வந்து ஓவர் நைட்டே நான் வந்து ஃப்ரீசரில் பண்ணுவேன். ஆனால் அது எப்படி பண்ணுவேன்னா, சம்டைம்ஸு இதை நான் அது பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு வரும்போது. இதை நல்லா இந்த மாதிரி அந்த மாவில் இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை மாவுலேயே நீங்கள், ஏன்னா நான் எதுக்காக வந்து அப்படியே பவுல்லே வச்சு பண்ணுறேன்னா ஸ்கூப் பண்ணி நம்ம வைக்க போகிறோம், அதுக்காக தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று சாக்லேட் சிப் கிளாசிக் சாக்லேட் சிப் குக்கியோட பேஸ் இது ரெடி ஆகிடுச்சு டோ. ஸோ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுடுங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க. ஓகேவா, ஃப்ரீசரில் செட் பண்ண வேண்டாம், ஃப்ரிட்ஜில் தான் செட் பண்ணணும். ஓகே, இந்த ஃப்ரிட்ஜில் எதுக்காக செட் பண்ணுறோன்னா 2 விஷயம். இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா டீப்பராக வந்து இது இன்கார்பரேட் ஆகி அது என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட்டு டெக்ஸ்சர், இப்போ நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அந்த கலர் டீப் ஆகிறது, இது எல்லாமே வந்து நல்லா கொண்டு வரோம். ஓகேங்களா, நீங்கள் எப்போவுமே வந்து இப்போ நம்ம இதெல்லாம் கலர்ஸ் ஆட் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கலர் நிறைய இது கொடுக்கும். அந்த டெக்ஸ்சர், அந்த சுகர் எல்லாம் வந்து நல்லா இன்னும் அந்த இது வந்து டேஸ்ட் உள்ளே வந்து நல்லா வேணும், ஃப்ளேவர்ஸு இது எல்லாமே வந்து இன்னும் நல்லா டெக்ஸ்சர்ஸ்லாம் நல்லா வரும். அதுக்காக தான் இதை வந்து செட் பண்ணி வைக்கிறது. இப்போ இது கூட வந்து மில்க் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் டபுள் சாக்லேட் சிப் குக்கீஸ்க்கு. இது வந்து லைட்டு எடுத்து ஆட் பண்ண லைட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டார்க் தான் யூஸ் பண்ணுறேன், மோஸ்ட்லி டார்க் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். இது கூட இதே மாதிரி 1/4 கப் வந்து மில்க் சாக்லேட் சிப்பு.
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நம்ம கிளிங் ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நம்ம செகண்ட் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. கிளிங் ராப் வந்து சிசர் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் இழுக்கும் போது இப்படி தான் நமக்கு கிளியராகவே வராது. கிளிங் ராப் மட்டும் எனக்கு கொஞ்சம் திக்காக குவாலிட்டியாக கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ரெண்டாவது எடுத்து வச்சாச்சு. மூணாவது இதில் ரெட் வெல்வெட் சாக்லேட் சிப் குக்கீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெட் வெல்வெட்டுக்கு வந்து ரெட் வெல்வெட் ஆக்சுவலாக இது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக வந்து அந்த இதுலேயே இந்த கொக்கோவுடைய இது இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். கூட வந்து ரெட் வெல்வெட் பவுடர், ஓகேங்களா. ரெட் வெல்வெட் அதாவது கலரும் நீங்கள் லிக்விடும் ஆட் பண்ணலாம், ஜெல் ஆட் பண்ணலாம், இல்லை பவுடர் ஆட் பண்ணலாம். பட் ரெட் வெல்வெட் பவுடர் கலர்னே இருக்குது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதுலேயே நமக்கு நல்லா வந்து ரெட்டிஷ் கலரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் வருது இல்லையா. நம்ம லிக்விடோ ஆட் பண்ணும்போது ரொம்ப நிறைய தேவைப்படும். டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட வேண்டியது இருக்கும். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன். ஜெல் ஃபுட்டும் நமக்கு அதே அளவுக்கு மோர் ஆர்லெஸ் தேவைப்படும். ஸோ வேண்டாம். பவுடர் கலர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து லைட் ரெட்டிஷாக தெரியுது இல்லையா. பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது இது நல்லா அந்த கலர் இன்னும் நல்லா டீப்பராக செட் ஆகும். ஓகே, இது கூடயும் 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் சிப் குக்கீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் சாக்லேட் குக்கீஸ் வந்து நம்ம மேலே உள்ளே வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மாவோடு அது இருக்கும்போது கலர் மாறாது. நம்ம மேலே வைக்கும்போது என்ன ஆகும்னா பிளாக்காக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. அதனால் நிறைய சாக்லேட் சிப்பை நாங்கள் உள்ளவே போட்டு எக்ஸ்ட்ரா இது பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து கிளிங் ராப் பண்ணி 1 hour வந்து நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரிட்ஜு சப்போஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சில்னஸ் ஆகுதுன்னா நீங்கள் 2 hours இல்லை 3 hours வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து நான் வீடியோக்கு எடுக்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து பண்ணுறேன். பட் செல்லிங்க்கு பண்ணும்போது நான் ப்ராப்பராக பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நான் முதல் நாள் ஓவர் நைட்டே பண்ணி எடுத்து வச்சுருவேன். இல்லை அர்ஜென்ட்டாக கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற டைம் நான் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக நம்ம 1/2 hourலலாம் ஒரு குக்கீஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட இதை எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கி ட்ரே நான் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் பார்ச்மெண்ட் பேப்பர் தேவையில்லை. ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டாலும் ஓகே தான், போடலனாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஸ்கூப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த பேக்கிங் ட்ரேலாம் ரெடி பண்ணோன்னா உங்களுடைய ஓவனை ஒரு 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க 10 minutes. இப்போ ஸ்கூப்லேருந்து எடுத்து கையில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மேலே வச்சுடுங்க. ஓகேங்களா. இல்லைன்னா அப்படியே ஸ்கூப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மேலே வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா செட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வந்து கீழே விழுந்துடும். இது இன்னும் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த கிரீஸி டெக்ஸ்சர் இருக்கிறதுனால தான் நமக்கு வரல. இந்த மாதிரி வந்தால் இப்படி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். இது ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே மெல்ட் ஆகி ரவுண்டாக வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா. ரெண்டாவது வந்து இதில் இன்னொன்று நம்ம செல்லிங் பண்ணுறதா இருக்குதா ஒரு ட்ரேயில் 6 குக்கீஸ்க்கு மேலே வைக்காதீங்க. இது நல்லா பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா. நம்ம வைக்கிற டோ தான் இப்படி இருக்கும், அது பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகும். இன்னொரு அதனால் நம்ம தள்ளி தள்ளி தான் வைக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு பண்ணுறோன்னா நமக்கு வந்து கரண்ட்டு ஜாஸ்தி ஆகும். அதனால் சரி ஓகே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், பரவாயில்ல, ஷேப்பாக இல்லைனாலும் ஒட்டிட்டு வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அப்படி பண்ணலாம். பட் செல்லிங்கில் நீட்டாக கொடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு ட்ரெயில் 6க்கு மேலே வைக்காதீங்க, நல்லா தள்ளி தள்ளி வைங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த குக்கியோட டோவை நல்லா அழுத்தி நல்லா அமுக்கி நல்லா பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவுலாம் அழுத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஓகேங்களா. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய கிளாசிக் சாக்லேட் சிப் குக்கீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து டார்க் சாக்கோ சிப்ஸ் வச்சிடலாம். சும்மா அங்கங்கே வைங்க. நிறைய வச்சிங்கன்னா அப்புறமா அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கொச்சன்னு இருக்கும். என்ன தான் எக்ஸ்பெண்ட் ஆனாலுமே பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அங்கங்கே மேலே வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே போட்ட சாக்கோ சிப்ஸ்லாம் அப்படியே மாவோட மறைச்சிக்குது இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம ரெண்டாவதாக ரெட் வெல்வெட் சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டோ செட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே அதை விட செட் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ஒன்று நான் உருட்டி காட்டுறேன். ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து லைட்டாக பண்ணி வச்சுருங்க. இது வந்து இந்த மாதிரி ஸ்கூப்லேயும் நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிராம் வைஸ் செக் பண்ணி பண்ணணும். பட் ஸ்கூப் தான் பெட்டராக இருக்கும். செல்லிங்க்குமே நீங்கள் இது மாதிரி வச்சு பண்ணாலே போதும். ஓகேங்களா.
ஈவனாக வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதையுமே நான் வந்து இந்த குக்கி ட்ரேயில் வச்சுருக்கிறேன். ஸோ நான் சொன்னது நம்ம 6 சொன்னாங்களே இவங்க நிறைய வைக்கிறாங்க நினைக்காதீங்க. நான் இது வந்து ஓன் யூஸ்க்கு பண்ணுறதுனால தான் அப்படி வைக்கிறேன். ஸோ அது ஒன்று எக்ஸ்பெண்ட் ஆகி லைட்டாக இடித்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, அன்ஈவன் ஷேப் வந்தாலும். பட் நம்ம செல்லிங் பண்ணும்போது ஈவன் ஷேப் இருக்கணும், அதுக்கு தான். அடுத்தது ரெட் வெல்வெட் மேலே சாக்லேட் சிப்ஸ் வைக்கணும், ஒயிட் கலர். அது உடனே வைக்க வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் 170 டிகிரி செல்சியஸில். அப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக பேக்கிங் ட்ரே வெளியே இழுத்து இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் சிப்ஸை மேலே வச்சு பேக் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ட்ரேயில் டபுள் சாக்லேட் சிப். ஓகே, இதையும் இது மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து மேலே மில்க் சாக்லேட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான். இதை வந்து அதே சேம் 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் வரும்போது ஒரு 15 to 16 மினிட்ஸ் ஆனோன்னு உங்கள் ட்ரீயை எடுத்துகிட்டு இந்த ரெட் வெல்வெட் குக்கி மேலே ஒயிட் இதை சாக்லேட் சிப்ஸ் வச்சுட்டு திரும்ப உள்ளே தள்ளிடுங்க. நம்மளுடைய சாக்லேட் சிப் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். இல்லைனா இது வந்து அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே புண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்கால்ப் பட்டு எடுங்க. இந்த மாதிரி பின்னாடி டார்க் ப்ரௌனில் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் கூலிங் ரேக்கில் வச்சு நல்லா 1 hours 2 hours வந்து நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இது வந்து மேலே பார்க்குறதுக்கு சில்லுன்னு இமீடியட்டாக ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து அந்த வார்ம் டெக்ஸ்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உடனே பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பேக் பண்ணலாம், சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்றது இப்போ கூட சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள், ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் மேலே வச்சோன்னா அது ப்ரௌனிஷ் கலராக வருது. ஓகேங்களா? ஸோ இது இன்னுமே வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி வச்சாலே போதும் நமக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நான் கூல் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுவும் ரெண்டாவதாக பேக் பண்ணது. இதுவும் கூலிங் ரேக்கில் வச்சு கூல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சாக்லேட் சிப் குக்கீஸ் வெரைட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் நெய்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் டேஸ்ட்டு கொடுங்க. எல்லோரும் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் சேலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது. நான் இனிஷியலாக ஒரு பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணி உங்களால் பேக் பண்ணி சேல் பண்ண முடியுன்ற ரெசிபீஸ் தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் இது நல்ல ஹோம்மேடு, நல்ல எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணாமல், லைக் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸு, எம்எல்சிஃபையர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வந்து பிரேக் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி பேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக குக்கீஸ்க்கு யூஸ் பண்ணுறது. மெயினாக இந்த மாதிரி சாக்லேட் சிப் குக்கீஸ், ஏன்னா சிங்கிள் பீஸ் தான் நம்ம கேட்கும்போது பீஸ் கணக்கில் கொடுக்கறதுனால நான் ஒவ்வொன்றும் ஒரு கவரில் போடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட்டிக்கெல்லாம் கேட்டாங்கன்னா, இப்போ பல்காக ஆர்டர் பண்ணால் கூட இது பார்ட்டிக்கு வேணும் தனித்தனியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தனித்தனியாக தான் பேக் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அந்த ஒட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் லோகோவை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வைக்கிறத விட, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வச்சோன்னா அந்த ப்ராடக்டோட அந்த நம்ம இது வந்து தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டு பண்ணுற இடத்துல உங்களுடைய லோகோவை வந்து ஒட்டிடுங்க. ஓகேவா? நான் காட்டுறேன், என்னோடய லோகோ காட்டுறேன். ஒரு ரவுண்டாக தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த இதை எடுத்து தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த பேக் சைடில் இல்லை கேக்னா ஃப்ரண்ட் சைடில் அந்த மாதிரி ஒட்டுவேன். ஓகேங்களா? இந்த ஒட்டுற பேக்கிங்லாம் நமக்கு அந்த டைமுக்கு ஒரு ஐடியா வரும். என்னை விட உங்களுக்கு இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கலாம், இன்னும் நல்லாவே பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி 3 குக்கீஸையுமே வந்து கவர்க்குள்ளே போட்டு நம்ம இண்டிவிஜுவலாக வச்சு கொடுக்க வேண்டியது. இப்போது இதை பிரேக் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு இதோடு ஒட்டிட்டு வந்துச்சு, நம்ம சென்டரில் வச்சோம்ல, அதனால தான் அந்த கார்னரில் அந்த இது இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே உடைக்கும் போது நமக்கு ஹார்டாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்டரும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த இதை பார்க்கறத விட பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.